श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की जय। हरि ओम तत्सत्। श्री शंकर विजयम वी स्टार्ट शंकर चरितम ஆரம்பிச்சோம். கேரள காரிலிருந்து கிளம்பின சங்கரர் ஹிமாலயம் வரைக்கும் நடந்து போனார். அதுக்கப்புறம் அங்கிருந்து இறங்கி கீழேக்கு வரும்போது எல்லா இடத்திலும் விஜயம் ஜெயம். அதனால பொதுவாகவே இந்த விஷயத்தின் சங்கர விஜயம் அனிதான் தலைப்பு கொடுத்துட்டு புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. அந்த மட்டங்கள் மூலமாவே அந்த மட்டத்துக்கு சேர்ந்த ஆச்சாரியர்களே புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. சங்கர விஜயம். கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம், ஆதிசங்கர் ஒரு 16 வயசு தான் இருந்தது ஹிமாலயங்களுக்கு போய் சேரும் போதும். அங்கே பல திவ்ய கஷேத்திரங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணதுக்கு பிறகு கடைசியாக பதரி கஷேத்திரம் தரிசனம் முடிச்சிட்டு வியாச குகையிலோ தன்னந்தனியா ஏகாந்தமாயிருந்து பாஷ்ய ரச்சனை பண்ணணும்னு சொல்லி தொடங்கினார். அங்கதான் 10 உபனிஷத்துகளுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரங்களுக்கும் இத்தனைக்கும் பாஷ்யம் எழுதி இந்த பாஷ்யத்தின் 3 தடவை சிஷ்யாளுக்கு கூட இருக்கிற கொஞ்சம் பேர் தான். முக்கியமா இருக்கிற சிஷ்யன் பத்மபாதாச்சாரியர். அவருக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னு கூட கடந்த சத்சங்கத்துல அந்த கதை பார்த்தோம். நம்ம இன்னும் கூட சித்சுகன் இருக்கான். இன்னொரு 3 பேர் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் 3 தடவை அது உபதேசம் பண்ணி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வராரு. அந்த கீழே இறங்கி வரத்துக்கு காரணம் என்னன்னா, அங்க வியாச பகவானுடைய தர்சனமே கிடைச்சது. வியாச பகவானே அந்த வியாச குகையில இருக்கும்போது அங்க தர்சனம் கொடுத்தாரு, பேசினாரு. இன்னும் 16 வருஷம் நீ இந்த லோகத்துல இருக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா சங்கரருக்கு அங்கே சமாதி நிலையில் அப்படியே உட்கார்ந்துக்கலாம்னு தோணிச்சு. அதனால இனிமேலதான் உன்னுடைய காரியம் முக்கியமானது இருக்கு. இவ்வளவு பண்ணிருக்கு. நிறைய இந்த அவைதிக மதங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வைதிக மதத்தினை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கூடவே ஒரு முக்கியமான தகவலும் சொல்லி கொடுத்தாரு. பிரயாக யமுனா நதி, கங்கை, சரஸ்வதி கலர் அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல அங்க குமாரில பட்டபாதர் அப்படின்னு ஒரு பெரிய கர்மகாண்டி, பூர்வ மீமாம்ச வேதங்களுடைய இந்த கர்மங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதிலும் ரொம்ப நிஷ்ணாத்தனா உத்தண்டனா இருந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஏதோ பல காரணங்கள்னால அவர் உயிர் தியாகம் பண்ண போறாரு. வேணுமனே அக்னியில உட்கார்ந்து நீ அவர்னு போய் சீக்கிரமா சந்திக்கணும் அப்படின்னு வியாசர் சங்கரருக்கு சொல்ல, அப்போ வேகமா போகணும்னு கூட சொன்னாரு. நடந்துதான் எவ்வளவு வேகமா போனாலும், ஆனா சின்ன வயசுனால சன்னியாசிகளினால அப்படியே கிளம்பி இறங்கி வரும்போது, ஆனா உத்தர காசில கொஞ்சம்
அங்கேயும் தங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நர்மதா நதி கரையில அந்த பக்கமே அப்படி வந்து யமுனா நதி பக்கமா பிரயாணம் செய்ய தொடங்கி அதுக்கப்புறம் நடுவில் பிருந்தாவனத்தினை சந்தோஷிச்சாரு. அங்க வரைக்கும் கூட நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் அப்புறம் அடுத்தது பிரயாகக்கு வரணும். பிரயாகக்கு வந்து அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அந்த இடத்துக்கு நிறைய பிராமணர்கள் வந்து அங்க நின்று கூட்டம் கூட்டமா அவங்க எல்லாரும் எங்கோ கிளம்பி போறாங்க. கூட்டம் கூட்டமா பிராமணர்கள் கிளம்பி போறாங்க. சங்கரர் கேட்கிறாரு, எங்க போறீங்க, ஏன் போறீங்க எங்கன்னா, அவங்க எல்லாருடைய முகம் வந்து ரொம்ப சோகமா ஏதோ நடக்கக்கூடாதது நடந்தது அப்படி போல் நினைச்சிட்டு போற போல் இருக்கு. எல்லாரும் காசிக்கு போறோம், காசிக்கு போய் அங்கே இருந்து உயிர் தியாகம் பண்றதும் மொத்தத்துல காசிக்கு போறோம். இந்த துக்கத்தை எங்கனால தாங்க முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க எல்லாருமே கூட வைதிக பிராமணர்கள். அந்த குமாரில பட்டர் உடைய சிஷ்யர்கள் இவங்க எல்லாரும். சிஷ்யர்கள்னா அவருடைய கைடன்ஸ்ல இவங்க எல்லாரும் ரொம்ப வைதிக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவங்க. இப்போ அப்படிப்பட்ட பட்டபாதர் வந்து, பட்டபாதர்னாலும் குமாரில பட்டர்னாலும் ஒண்ணுதான். அவரு உமி ஏற்படுத்திட்டு பேடியோட ஹஸ்க்கு பேரு உமி. அந்த காலத்துல சமையலுக்கு கூட அந்த இடுப்புல அடுப்பு வச்சு உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. எங்க வீட்டோட எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சு உடம்பு சுத்தி அவ்வளவு இங்க வரைக்கும் இவ்வளவு தூரம் நெருப்பு வச்சு அது கொஞ்சம் 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 புகைதான் வரும். நிதானமா தான் சூடு பிடிச்சுக்கும். அப்படி உயிர் தியாகம் பண்றதுக்கு அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு மேல என்ன கோரம், நாங்க என்ன பண்றதுனால தாங்க முடியாம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அது தெரிஞ்சுதான் சங்கரர் வந்தாரு. அதனால கொஞ்சம் விவரங்கள்லாம் கேட்டுக்கிட்டு எந்த தூரம் எவ்வளவு தூரத்துல எங்க இருக்காரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமா அங்க கிளம்பி போனார். இந்த குமாரில பட்டர்னு பத்தி நான் முதல் நாள் கதை ஆரம்பிக்கும் போது இன்ட்ரடக்ஷன்ல இந்த பௌத்த மதம் எல்லாம் ரொம்ப பிராபல்யமா பிரச்சாரமாயி அது நாட்டுல இந்த வைதிக தர்மத்துக்கு எவ்வளவு கீழ் செஞ்சது, அதனால நஷ்டம் ஏற்பட்டதுன்னு விஷயத்தை நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். கடைசியாக அந்த பௌத்தர்கள் எல்லாருக்கும் தோல்வி இந்த குமாரில பட்டருடைய கையில. ஏன்னா அவர் இருந்திருக்கலன்னு அந்த காலத்துல அந்த வைதிக மதம் இந்த அளவு கூட இப்ப நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா எல்லாரும் பௌத்தர்கள் ஆயிட்டாங்க. யாருக்கு வேதம் மேல நம்பிக்கை இல்லை, யாரு எந்த கடவுளை வழிபடுறது இல்லை, ஒரு யக்ஞம் யாகம் இந்த வைதிக அனுஷ்டானங்கள் எதுவுமே பண்றது எல்லாம் விட்டுட்டாங்க. அந்த சமயத்துலதான் அவர் நின்று அதனை ரொம்ப சிரமப்பட்டு பௌத்தர்கள் எல்லாருமே வாதிச்சு தோல்வி தோத்திட்டு எல்லாருமே அப்படி காப்பாத்திட்டு வந்தாரு. பௌத்தர்கள் யாரெல்லாம் வாதனைக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாரும் தோத்து போயிட்டாங்க அவர் கை. அவ்வளவு பெரிய சிறந்தவர்னாலதான் வியாசர் வந்து நீங்க அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சங்கரர் உடனே வேகமா வந்தாரு. வந்து பார்த்தா பூமிக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. இங்க வரைக்கும் அங்க பக்கத்துல இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர் கம்பீரமா அப்படியே யோகனிஷ்டனா ஒரு சலனம் இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் அந்த கர்மகாண்ட அக்னி தேவதைக்கு செஞ்ச அந்த சேவையா என்ன சொல்றது, வழிபாடு அவருக்கு வந்து எல்லா தேவதைகள் அடக்கம். அவ்வளவு கர்ம காண்டத்துல நிஷ்டை இருக்கிறதுனால ஏன்னா ரொம்ப தேஜஸோடு அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்காரு. சங்கரர் வந்த உடனே இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு யாரு வந்துட்டு இருக்கிறாருன்னு. அதனால சங்கரர் வந்து நீங்க இது நிறுத்தணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க ரொம்ப பெரியவர், உங்களாலதான் இந்த வைதிக தர்மம் இதெல்லாம் இப்போ நேரம் காப்பாற்றப்பட்டிருக்குது, அதனால நீங்க இப்படி பண்றீங்க
அப்படின்னா அவர் சொன்னார், இனிமே நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி முக்கால் சரீரம் கீழே எரிஞ்சு போச்சாமா அந்த சூடுக்கு எல்லாம். ஆனா அப்படி இருந்து கூட இன்னும் உயிரோடு அப்படிதான் இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு யாருனால இருக்க முடியும்? அப்படி யாருனால இருக்க முடியும்? அந்த சக்தி இருக்கு அவரு. இருந்தாலும் அது ஏன் இப்படி பண்றாருன்னதுக்கு காரணம் சொல்றேன் நானும். என்ன நடந்துச்சு? பௌத்தர்களுடைய தாக்குதல்னா எவ்வளவுன்னா சொன்னா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அன்னைக்கே சொல்லியிருக்கேன், புத்தர் சொன்னதை அவங்க அப்படியே அனுசரிச்சு அதை ஃபாலோ பண்ணியிருந்தா பரவாயில்ல. புத்தர் என்ன சொன்னார் அதுக்கு சம்பந்தம் இல்லாம இவங்களை பாட்டுக்கு பல வகையா பிரிஞ்சு பல வகையா அவங்க சாதனை ஆரம்பிச்சு எல்லாம் செஞ்சு கடைசியில அஹிம்சை ரொம்ப முக்கியமா இருக்க முக்கியமா சொன்ன அந்த புத்தருடைய கருத்தினை கைவிட்டுட்டு எல்லாரும் ஹிம்சையில ஈடுபடுறாங்க, மாம்ச பட்சணம் செய்யறாங்க. இன்னைக்கு மேல என்ன கட்டி போகணும்? அந்த ஹிம்சனை பற்றி சொல்லணும்னா முதல்ல இந்த குமாரில பற்ற கதைக்கு அப்புறம் வருவேன். நம்ம தமிழ்நாட்டுல அன்னைக்கு கூட நான் சூச்சனை பண்ணிருக்கேன், ஆனா இந்த கதை சொல்லல உங்களுக்கு. மணிவாசகர் எதுன அந்த பதிகங்களுக்குள்ள எல்லாம் அவரே மென்ஷன் பண்ணும்போது ஜெயினர்கள் அங்க மென்ஷன் பண்ணா, ஆனா பௌத்தர்கள் கூட தாக்குதல் நடந்தது இங்க நிறையவே. அவன் உயிரே எடுத்துட்டு கடல்ல போட்டுட்டாங்க, அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு எல்லாம் செஞ்சாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சமா, சிலோனுக்கு சேர்ந்த ஒரு ராஜா, சிலோன் எல்லாம் புத்தர்கள் ஆயிட்டாங்க. எப்படியும் அந்த மதம் அவ்வளவு பிரச்சாரம் ஆகி போயிடுது எல்லா இடத்துல. மக்களுக்கு என்னமோ அது ஒரு புதுசா நியூ புது சினிமா ரிலீஸ் ஆனா எப்படி ஜனங்கள் ஓடுற போல அந்த மதத்துக்கு என்னமோ ராஜாக்கள் எல்லாரும் சன்னியாசிகள் ஆகிறது, எல்லாருக்கும் காவி கலர் போடுறது, இப்படி ஆகி சிலோன்ல ஒரு ராஜா கிளம்பினாரு, நிறைய பௌத்தர்கள் கூடவே அவங்களுக்கு ஒரு ஊமை பொண்ணு இருக்கு. எங்க வந்தாருன்னா நம்ம சிதம்பரத்தை நோக்கி தமிழ்நாடுக்குள்ள வந்தாரு. நடுவில் என்னென்ன தாண்டி வந்தாரோ சிதம்பரத்தினை பௌத்த ஆராமமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தோட இத்தனை நிறைய பேர் அப்படி வர. அப்போ அங்க இருக்கிற சைவ பக்தாள்ல ஒருத்தருக்கு கனவுல சிவபெருமான் நம்ம மணிவாசகர்னு போய் அவங்க கூட வாதனை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மணிவாசகர் அந்த பௌத்தர்கள் எல்லாரும் தடுத்துட்டு வாதனைக்கு கூப்பிட்டா, அவங்க ஏதோ ஒரு இது வச்சுட்டாங்க ஷரத்து, நாங்க தோத்து போயிட்டா நாங்க எல்லாரும் உங்க சைவத்துல வருவோம், நீங்க தோத்து போயிட்டா நீங்க எல்லாரும் பௌத்தனா மாறணும். அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கே ஒரு நல்ல வாதனை வச்சிருக்காங்க. அதனால நடுவில் ஒரு திரை போட்டுட்டு கட்டணும், அது என்னமோ எதுக்கோ தெரியல, திரை போட்டுட்டு அவங்க அந்த பக்கம் இங்க இந்த பக்கம் நேரா பேசக்கூடாதுன்னு என்னமோ அவங்களுடைய கருத்து. அப்படி வாதனை ஆரம்பிச்சது. வாதனை பண்ணிடம்னா 2 பேரும் வேதமே நம்பி இருந்தா அதுல எடுத்து சொல்லலாம். வேதத்தினே நம்பாதவனை கிட்ட போய் என்னதான் வாதனை பண்றது? அவனுக்கு எப்படிதான் சொல்லி கொடுக்கறது? வேதத்திலேயே அபிப்பிராய பேதம் வந்தா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். அப்படிதான் சொல்லு, வேதத்தினு நம்மள ஈஸ்வரன் நம்மள ஒன்றும் இல்லை. கஷ்டம் அவனுக்கு சொல்லி அவனோட வாய் மூட வைக்கிறது. ஆனா வாதனை பண்றதா அவங்க பாயிண்ட்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க. அப்போ மணிவாசகராமா சரஸ்வதி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணி, சரஸ்வதி தேவி அம்மே நீ அவங்க நாக்குல முதல்ல கொஞ்சம் கீழே இறங்கி நீ, அவங்களுக்கு எப்படியும் அந்த பேசுற திறமை இருக்குல்ல, இவருடைய பக்தி இவருடைய சக்தினால அவங்க நாக்குல இறங்கு நீ முதல்ல அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் வாதனை பண்ண ஆரம்பிச்ச அங்க பௌத்தர்கள் எல்லாரும் தத்துபுத்தன் ஆகி போயிட்டாங்க. ஒன்னும் பேச முடியல, என்னமோ ஆயிடுச்சு. அவங்க அபிப்பிராயங்களை என்ன சொல்ல முடியல, எல்லாம் மொத்தத்துல தீந்து போச்சு. தோல்வி ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிமட்டம் இல்லை,
அங்க நடுவுல அவங்க ஊமை புண்ணுன்னு கொண்டு வந்தாங்க. அவரு மணிவாசகர் வந்து சரஸ்வதினு அந்த பொண்ணு வழியா பேச சொல்லி அப்படின்னா அவள் வந்து ஒரு நடுவுல மத்தியவர்த்தியா இருக்கிற போல் ஆயிடுது. அப்போ அந்த ஊமை பொண்ணு பேசுறதால அதுக்கப்புறம் மணிவாசகருக்கு விக்டரி பௌத்தர்கள் எல்லாரும் மாறிட்டாங்க. அந்த சிதம்பரத்துல அவர் அப்புறம் இருந்து அதுக்கு ஒரு பெருமை கொண்டு வந்து அப்படிப்பட்ட பரம பக்தரா இருந்தாரு பாருங்க. இதெல்லாம் சரித்திரத்துல இருக்கு வரதெல்லாம். அப்போ ஹிம்சையே பண்ணக்கூடாதவங்க எல்லாரும் இப்படி ஆகும்போது நாட்டுக்கு என்ன ஆகும்? அப்படி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அஹிம்சா அஹிம்சான்னு சொல்லிட்டு ராஜாக்கள் எல்லாரும் சன்னியாசம் எடுத்துட்டு அப்புறம் தேசத்தின் நாட்டினை காப்பாத்துறது யாரு? அதனால வெளிநாட்டுல நிறைய பேர் வந்தாங்க. இந்த விதமா 2 விதமா நாடு அடிமையாயிடுது, வைதிக தர்மம் அடிஞ்சு போகுது. அந்த நிலையில இருந்து இந்த குமார பட்டர் சரி இவரு இந்த பௌத்தர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி அவர் பௌத்த மதத்திலேயே சேர்ந்துட்டார் பாருங்க. எவ்வளவு தியாகம்! பௌத்த மதத்திலே சேர்ந்து என்ன அவனை தோக்கணும்னு சொன்னா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முழுசா நம்ம படிக்கணும், முதல்ல நமக்கு தெரியணும். அதனால அதுல சேர்ந்து அவங்க அப்படி இருந்து பௌத்தன் ஆயிட்டு அப்படி ஏதோ ஒரு பௌத்த ஆரம்பத்துல ஒரு குரு இருக்காரு பெரிய, அவர்கிட்ட இருந்து எல்லாம் படிச்சாரு. எல்லாம் படிச்சு அப்படி இருக்கும்போதும் அந்த பௌத்த குரு வந்து வேதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாம் கேவலமா பேசி அப்படி எல்லாம் சொல்லும் போதும் இந்த குமாரில பட்டருக்கு வந்து கண்ணுல தாரதாரையா ஜலம் வரும். வேதமாத்தனுக்கு போய் இப்படி சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் ஒரு வேதத்தை வச்சுக்கிட்டு அதையும் அந்த பூர்வ மீமாச கர்ம காண்டா அப்படி இருக்கிறவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டப்ப ஏன் இவன் இப்படி அடிக்கடிக்கு அந்த குரு பேசும்போது இப்படி ஆயிடுறாரு அப்படின்னு சந்தேகம் வந்து இவர் பிரச்சன்ன புத்தன் அப்படின்னு வேஷம் போட்டுட்டு புத்தனா இருக்கா. இவனுக்கு என்னமோ மனசுல குத்துறது. வேதம் பேரு சொன்ன உடனே வேதத்தை நீக்கி ஏதாவது சொன்ன இவரு தாங்க முடியல, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு பாருங்க இவனை கொண்டு போய் மலை மேல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. இதே கதை தான் இங்க நடந்துச்சு தமிழ்நாடு. அங்க ஏன் ஒருத்தன் ஏதோ இப்படி வந்தா பேசிட்டான்னு அதுக்குள்ள அவன் மலை மேல கொண்டு போய் தள்ளி விடுறதா? அந்த தண்டனை கொடுக்கறது நீ என்ன ராஜாவா? என்ன குற்றம் பண்ணாரு? அப்படி மேலன்னு தள்ளிட்டா இவர் கீழே விடும்போது வேதம் சத்தியமாயிருந்தா இந்த சரீரம் காப்பாற்றப்படும் அப்படின்னு ஏதோ அது சொல்லிக்கிட்டு அப்புறம் கீழே விழுந்தாரு. ஒன்னும் ஆகல, ஒரே ஒரு கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதோ காயம் ஆயிடுக்காமா. அதுக்கு கூட அவர் பதில் சொல்றாரு. ஏன்னு சொன்னா வேதம் சத்தியமா இருந்தா அப்படின்னு சந்தேகப்பட்ட பாரு. நானு அந்த சந்தேகத்துக்கு இப்படி பனிஷ்மெண்ட் அவரே சொல்லி சரி. அதுக்கப்புறம் வேதத்தின் நம்புறவன் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான்னு உதாரணம். அவருக்கு மனசு தோணிச்சு, நானும் அவங்கள பக்கம் சேர்ந்துட்டேன். அங்க ஒரு குருவா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நானும் அவங்கள ஆளா நட்டிச்சு நானும் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு கடைசியில அந்த குருன்னு தோத்திட்டாரு, வாதனையில டிஃபீட் பண்ணாரு. இது பெரிய பாபம். ஆனா யாரு ஃபீல் பண்ண முடியும்? இது வேதத்தின் நம்புறவன் தான். அவருக்கு தாங்க முடியல, நான் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடாது. அவர் எந்த மதம் ஏதோ பேசிட்டு நான் குருவா ஸ்வீகரிச்சிட்டேன்ல, குரு துரோகம் பண்ணா இதுதான் பூமிக்குள்ள உட்கார்ந்துட்டு பிராண தியாகத்தினை பண்ணணும்னு இது இருக்கு எனக்கு சாஸ்திரத்துல. அவர் அதை வச்சுட்டு அதனால இனிமே இந்த 2 தவறுக்குனால ஒண்ணு வந்து வேதம் சத்தியமா இருந்தா அது ஏன் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அப்புறம் இப்படிப்பட்ட குரு துரோகம் பண்ணிட்டேன். அதனால அப்படி என்ன கிருத்தஜ்ஞத்தை இல்லாம கிராட்டிடியூட் இல்லாம இருக்கிறது అనేది வைதிகனுக்கு தாங்க முடியாத விஷயம். புரியுதா? சின்ன தவறு நம்ம நினைக்கிறோம், அவர் உயிர் விடுறதுக்கு அது காரணம் தான். ஆனா அவரு
சமாஜத்துக்கு எவ்வளவு பிரயோஜனம் உபயோகமா இருந்தார் அந்த காலத்துல. சங்கரர் வரதுக்கு முன்னாடி, சங்கரர் மேல பெரிய வயசு அவருக்கு. சரி, இதுதான் விஷயம். ஆனா இப்போ சங்கரர் நீங்க இந்த இது விரமிச்சுக்குங்க, இப்படி எல்லாம் பிராண தியாகம் பண்ணல, இனிமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரு சரீர முக்கால எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சங்கரர் சொல்றாரு, நீங்க இருந்து என்னுடைய பாஷ்யத்துக்கு எல்லாத்தையும் நீங்க வார்த்திகம் எழுதணும் அப்படின்னு சொன்னா, அது எல்லாம் என்னுடைய சிஷ்யனு இன்னொரு கொஞ்சம் திரும்பி நர்மதா அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்காரு. நீங்க அவரை போய் சந்திச்சுங்க, அவர் உங்களுடைய பாஷ்யத்துக்கு எல்லாத்தையும் வார்த்திகை ஏதுவார். ஆக்சுவலி இவங்க எல்லாரும் வேதாந்தத்தின்னு ஒத்துக்கிறவங்க இல்ல. ஆனா இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் கர்ம காண்டத்துல இருந்தாரு சங்கரர். அங்க வந்ததுக்கு அப்புறம் சங்கருடைய தேஜஸ் அவனை பார்க்கும் போது சாட்சாத் சிவபகவான் பாக்குற போல இருந்தது குமாரன பட்டருக்கு. அப்போ ரியலைஸ் ஆயிட்டாரு. சங்கரர் ஏதோ 4 கர்ம అనేది மனுஷனுக்கு மோட்சம் கொடுக்காது. கர்மத்தினால சித்தத்தின் சுத்தப்படுத்திக்கிட்டு ஞான மார்க்கத்துக்கு வரணும் இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க எனக்கு அந்த அத்வைத்த ஞான உபதேசம் பண்ணுங்கோ. அட்லீஸ்ட் நான் நீங்க இங்க வர்றதுக்கே நான் இவ்வளவு நாள் இந்த அக்னினை ஆராதிச்சு எனக்கு இப்போ அட்லீஸ்ட் உங்களுடைய தரிசனம் கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சதுனால நீங்க எனக்கு இந்த உயிர் போறதுக்கு முன்னாடி எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கன்னு சொன்ன ஆச்சாரியர் அங்க இருந்து பேசினார். கொஞ்சம் சரீரம் சத்தியம் இல்லை, ஆத்மா ஒண்ணுதான், இப்படிலாம் வேதாந்த விஷயங்கள் கருத்துக்கள் முக்கியமா அப்படி இப்படிலாம் சொல்லி மகா வாக்கிய உபதேசம் பண்ணி ஓம்காரத்தை உச்சாரணம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த ஓம் பத்தி அகாரம் ஜாகிரத அவஸ்தா, உகாரம் சொப்னாவஸ்தா, மகாரம் நித்ராவஸ்தா, இந்த மூணுமே கலந்து மூணுத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற அந்த துரியம் இப்படி எல்லாம் போதனை பண்ண அவர் அப்படியே நிச்சலம் ஆயிடுச்சு மனசு. அந்த ஓங்காரத்துல கேட்டுட்டே அந்த உபதேசம் கேட்டு மகா வாக்கியத்தின்னு சரீரம் விட்டுட்டாரு சங்கரருக்கு முன்னாடி. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, யாராவது வயசாகி வியாதினால இனிமே சரீரம் போறதுன்னு சொன்னா அங்க போய் ஏதேதோ லோக விஷயம் பேசி எப்படி இருக்கே அப்படி இருக்கே அவங்க வந்தாங்கள பேசுவியா என்று கவனிச்சு இதெல்லாம் சொல்லாமே பகவன் நாம ஸ்மரணம் பண்ணுவாங்க. நமக்கு முடிஞ்ச இல்ல ஏதாவது பகவத்கீதை எடுத்துட்டு ஏதாவது அப்படி நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு உபனிஷத்தை பாராயணம் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த ஜீவன் என்ன பிரயத்தனம் பண்ணானோ என்ன செஞ்சானோ இல்லையோ உயிர் விடுற சமயத்துல காதுல இந்த விஷயங்கள் விழுந்தாவே அந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல கட்டி கடிக்கும். அதனால நம்ம பகவத் பிரார்த்தனை நாம சங்கீர்த்தனம் ரொம்ப குறைஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது இது ஒரு நாமம். எப்போ அந்த இன்னும் சரீரம் எவ்வளவு நாள் இருக்குமோ என்னமோ வியாதி இனிமே இருக்காதுன்னு கூட தெரியறது டாக்டர். நாம சங்கீர்த்தனம் அகண்டமா அது பேசி இது பேசி எப்படி பண்ண அவனு இருக்கக்கூடாது. அந்த ஜீவனுக்கு காதல இனிமே சம்சார லோக விஷயங்கள் உள்ளக்கூடாது. புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கணும். நம்ம கூட ப்ரிப்பேர்டா இருக்கணும். எனக்கு இனிமே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர். எனி டைம் என் மைண்ட் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். லோக விஷயம் பண்ணியாச்சு, நிறைய தயார் பண்ணிக்கிறேன். சரி, அப்படி ஒரு அற்புதமான சரித்திரம் குமாரில பட்டர். அப்போ சங்கரர் திரும்பி கிளம்பி அங்க இருந்து நர்மதா நதி தீரத்துல அப்படியே நடந்து நதி தீரத்துல ஏன் போறாங்கன்னா அது வடிகாட்டும், இவங்களுக்கு ஜலம் கிடைக்கும், குளிக்கிறதுக்கு சன்னியாவம் எல்லா கர்மல பண்றதுக்கு இருக்கும். ஏதோ ஒன்னும் வசதி பண்ணிக்கிட்டு அங்க தங்குவா நைட்டு போல என்ன. ஸோ நர்மதா நதி இந்த யாரு சிஷ்யனும் மண்டன மிஸ்ரன், அவர் பேரு மண்டன மிஸ்ரன்.
இந்த కుమారుల భట్టరు ఎంత அளவுக்கு కర్మకాండத்திలో పూర్వమీమాంసలో ఉద్దండను அவர் அந்த மண்டன மிஷன் கூட மண்டன மிஷன் அவருடைய பத்னி இருக்கா, அவளுடைய பேரு உபய பாரதி. இந்த மண்டன மிஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, விஸ்வரூபா. தெரியாது. இந்த விஸ்வரூபா மண்டன மிஷன் ரெண்டு ஒரே பேரு. இவருடைய அப்பா ஹிமமித்ரா. இவர் காஷ்மீருக்கு சேர்ந்த ஒரு ராஜாக்கு கூட குருவா இருக்காரு இந்த கர்மகாண்ட இந்த உபாசன விஷயங்களுக்குள்ள. யாரு? மண்டன் மிஷனோட அப்பா. அப்புறம் விஷ்ணுமித்ரனி இன்னொரு அவருடைய மகள் தான் இந்த உபய பாரதி, மண்டன் மிஷனுடைய மனைவி. இந்த உபய பாரதி அவளுக்கு ஏன் அந்த பேர் பாரதி என்ன சரஸ்வதி. இந்த அம்மா சரஸ்வதி தேவியுடைய அம்சம் சாட்சாத். கதை நல்லா கேட்கணும். இவளுக்கு இன்னொரு பேரு சரசவாணி, ரிஷிகா, யோகினி. ஸ்திரீகளுக்குள்ள கூட ஞானிகள் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. மைத்ரேயி, கார்கி, அப்படி உபனிஷத்துல சொல்ற பேர்கள் எல்லாம் இருக்கு. அப்கோர்ஸ் அனசூயா தேவி அந்த புராண கதையில் இருந்தாலும் உபனிஷத்துல கார்கி, மைத்ரேயி இப்போ பிருகதாரண்யத்துல வருவா. ரொம்ப சிறந்த ஞானிகள் அவங்க எல்லாம் பெண்கள். அதுபோல் இங்க இவங்க ரிஷி அண்ணா ஆண்கள், ரிஷிகா அப்படின்னா பெண்கள் கூட ரிஷி போல் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்க ஒரு கேட்டகரி சேர்ந்த யோகினிகள் இவங்க எல்லாரும். சரஸ்வதியோட அம்சம். எங்க தங்குறாங்க இந்த மண்டன மிஸ்ரன்னா, பகிஷ்மதி அனே ஒரு ராஜ்யம், ஒரு ஏரியா. அதுல ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல இருக்காரு. சரி, இங்க இருந்து இப்போ சங்கரர் அங்க போறதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு நடந்து. அதனால பக்கத்துல இல்லை. நர்மதா இங்க இருக்கு, பிரயாக இங்க இருக்கு. அப்படி நடந்து பத்மவனம் அனே கிராமம். கரெக்டா இவர் தங்குற மண்டன் மிஷன். இந்த 4-5 பேர் சன்னியாசிகள் தான் அந்த கிராமத்துக்குள்ள வீடு கண்டுபிடிக்கணும். எங்கனே யார குழந்தை விளையாடிட்டு இருக்குது. சின்ன குழந்தை பம்பரம் எடுத்துட்டு இது விளையாடிட்டு இருக்கும்போது சங்கரர் அந்த குழந்தைங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அது ஒட்டி பார்த்துச்சு. இவர் சூரியன் போல் தேஜஸ்வி அப்படி இருக்காரு. இந்த ஊர்ல மண்டன மிஸ்ரனுடைய வீடு எங்க கேட்டா அந்த குழந்தை ஒரு சிரிப்பு. ஐயோ, மண்டன மிஸ்ரன் வீடு தெரியாம யார் இருப்பான்? நீங்க அப்படி புதுசா கேக்குறீங்க, எங்கிருந்து வந்தீங்க? ஆமா, உங்க தள்ள அந்த குடுமை எங்க காணும்? அப்புறம் கையில திரிதண்டம் எங்க காணும்? இங்க மார்புல அந்த பூனல் எங்க? பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இது கேட்கறதுன்னா அந்த கிராமம், அந்த இடம், அந்த மக்கள் எவ்வளவு கர்ம நிஷ்டர்களா இருக்காங்கன்னு சங்கரர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அங்க வாழறது யார் இருக்கிறது? மண்டன மிஸ்டர். கர்ம விஷயங்கள், வைதிக விஷயங்கள் அவ்வளவு அப்படின்னு சொன்ன சங்கரர் சின்ன குழந்தை தானேன்னு சொல்லி, அதான் இந்த தண்டம், இந்த பூனலை இந்த குடிமையை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னார். சொன்னா அது சிரிச்சுட்டு, அது எப்படி அப்படி சாப்பிட்டோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி மண்டன் மிஷன் வீடு கேட்டீங்களே சொல்லி என்ன சொல்றான் தெரியுமா? எந்த வீட்டுக்கு வாசல்ல ஒரு கூட்டுக்குள்ள பஞ்சரத்துல தத்தை இருக்கும், வேற பறவைகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வேதாக பிரமாணாக பாட்டு பாடும். அது மட்டும் இல்ல, காயந்தி சாமானிஜ யத்ர ஷாரியன்னா வேறு சின்ன அந்த குவில் போல் இருக்கிற பறவைகள். அது பொதுவா மரம் இருந்தா நமக்கு சாயங்காலம் எல்லா நாள் கத்தும், இன்னைக்கு காணும்.
ஒரு தனிப்பட்ட ஒரு குருவிங்க கத்தும் நல்ல மெலோடியஸா. அது என்ன சொல்றான், எங்க சாமகானம் அந்த பறவைகள் செய்யறதோ அந்த இடம். ஸ்துவந்தி கீராக யஜுஷா ருச்சிஷா ருஷாச்ச கீராகன்னா இங்க தத்தை. எங்க அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற தத்தை வந்து பேரட் வந்து ருக்வேதம் யஜுர்வேதம் அதெல்லாம் மந்திரம் சொல்லுமாறு தத்தைக்கு சொல்லி கொடுத்த திருப்பி சொல்ற சக்தி இருக்கு, தெரியும் இல்லையா? பரஸ்பரம் சுஸ்வரமாதரேண, இப்படி பரஸ்பரம், அது சாமவேதம், இது ருக்வேதம் பாட இந்த பறவைகள். ஜானீஹி தன் மண்டன மிஸ்ரதாமா, தெரிஞ்சுக்கோ அது மண்டன மிஸ்ரன் வீடு. அப்படின்னா அங்க வேத மந்திரங்கள் எவ்வளவு சக்தியோட 24 மணி நேரம் எவ்வளவு அனுஷ்டானத்தோடு என்ன நடந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தது நம்ம கிராமங்கள் எல்லாம். அக்ரஹாரங்கள்னு சொன்னா இப்ப கூட சிங்கநல்லூர் அக்ரஹாரம் உள்ள இருக்கு. இப்போ ஏதோ ஒரு கோயில் மட்டும் அங்க இருக்கு, மிச்சம் சில படிப்படி வீடு இருக்கு. எல்லா அக்ரஹாரம் என்னன்னா அக்னிஹோத்திரிகளான பிராமணர்களை வந்து 100 பேர் 1000 பேர் 500 பேர் அப்படி எல்லாம் இருந்து அந்த பக்கம் போனாவே நல்ல கமகமகமனு நெய், அப்புறம் அந்த மூலிகைகள் அதெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ற ஹோமம் எப்ப பார்த்த புகை தெரியும். வேத மந்திரங்கள் கோஷ, குழந்தைகள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு வேதம் படிச்சுட்டு இருப்பாங்க. எங்க நோ டிவி, நோ செல்போன், நத்திங். அப்படி நினைச்சே பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இப்ப கூட இருக்கு, அப்படிப்பட்ட சில ஊர்கள் இருக்கு. இருக்கிறதுனாலதான் நான் இங்க உட்கார்ந்து இது பேசுறேன், நீங்க கேக்குறீங்க. அதனால தர்மம், வேதம், சனாதன தர்மம் எங்கேயுமே போல நல்லாவே இருக்கு, நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அடுத்த இன்னும் 5 வருஷத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ஒரு குறையும் இல்லை. சரியா? ஆனா நம்ம அது மதிக்கணும். நம்ம மதிப்பு நமக்கு தெரியணும். முதல்ல அடுத்தவங்க எப்படி இருக்கா, அவன் என்ன பேசுறான், அவன் பி ஸ்ட்ராங். விவேகானந்தர் சொல்றது அந்த நம்ம ஒற்றுமை இருந்தா போதும். நமக்கு தெரியணும் இந்த தர்மம் சமத்துகள். வேற யாரும் நம்ம தூஷிக்கல, எல்லாரும் நேசிக்கிறோம். அதனாலதான் வைதிக மதம். வேற எந்த மதம் யாரு எல்லாரும் நேசிக்கல, சும்மா பேசுவான். அவங்களா டாமினேஷனா இருக்கிற நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்குல்ல அடிக்கடிக்கு. அங்கேயும் அவங்களுக்குள்ள உள்ள பாம்பு வச்சுக்கிறான், அங்கேயும் சாந்தி இருக்க மாட்டான். அதனால இங்க நம்ம வந்து நம்முடைய தர்மம், தபஸ், இந்த வேத சக்தினால நம்ம மௌனமா இருந்தாவே போதும், அவன் மௌனமாயிடுவான். ஆனா ஒற்றுமை இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். ஒரு வேறுபாட்டு ஒரு விஷயத்துல வரக்கூடாது. அந்த ஒற்றுமைன்னு கொண்டு வரதுக்கு தான் இப்போ சங்கர விஜயம். நீ சைவனா இருந்தா ஓகே, வைஷ்ணவனே துவேஷிக்கிறே. நீ வைஷ்ணவனா இருந்தா ஓகே, நீ சைவன் துவேஷிக்கிறே. புத்தனா ஏதோ அனுசரிக்கிறே, நீயே ஹிம்சை பண்ற. அடுத்தவங்க பிடிக்கல உனக்கு, இதெல்லாம் நிறுத்து. பசு ஹிம்சா, மனுஷ ஹிம்சா, அதெல்லாம் நிறுத்து. மனுஷனா வாழணும், தர்மத்தை கட்டுப்பட்டு. அப்படி எல்லாம் இப்ப அந்த விஜய யாத்திரை தொடங்கிறது இங்க இருந்து. ஓகே, இப்பதான் ஜஸ்ட் அங்க வந்தாரு மண்டன மிஷன் கிட்ட. இங்க இருந்து பாருங்க விஜயம் தொடங்குறது. என்ன பகிரங்கமா புத்தர்கள் எல்லாரும் நிறைய பேர் இப்போ சங்கர காலத்துல இருக்கிற புத்தர்கள் அவங்க எல்லாரும் கூட இப்போ தோத்துடுவார். எல்லாரும் வைதிக தர்மத்தில் ஒத்துக்கிற போல் செய்வார். அதிலும் வைதிக தர்மத்துக்குள்ளேயே இந்த கர்மகாண்டனே குடிச்சு இருக்கிற இந்த பூர்வ மீமாம்சகர்களான இந்த இவன் மண்டன மிஷன் கூட இப்போ வாதத்துல தோக்க போறார். ஆச்சரியம். அது வாதனத்துக்காக அப்படி இல்லை, சத்தியம் வெல்லும், அது காட்டுறதுக்கு. அப்போ இந்த பையன் இப்படி சொல்ல சங்கரருக்கு ரொம்ப சிரிப்பு வந்து, அந்த பையன் அப்படியே பொம்பரந்தி போயிட்டு அவனும் சிரிச்சுட்டு போயிட்டான். இவங்க அப்படி பார்த்துட்டு வந்த அந்த மண்டன் மிஷன் வீட்டுக்கிட்ட வந்த, அது வந்து இப்படிதான் சம்ஸ்கிருதத்துல பேசும் அந்த பறவைகள். அங்க பேசிட்டு அந்த
ஜெய்மினி சூத்திரமான முதல் சூத்திரம் இவங்களுக்கு ஆதாரம் இருக்குல்ல, ஆம்னாயஸ்ய மந்திரம் அது அது அப்படி எல்லாம் சொல்லும், வேதம் பத்தி சொல்லும். சரி. ரொம்ப சந்தோஷம். இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு மண்டன மிஷன் வீட்டுக்குள்ள தகவல் போயிடுச்சு. ஊருக்குள்ள காஷாயம் போட்டு இப்படி வராங்க. பொதுவா காஷாயம் போட்டு இருக்கிற இந்த சன்னியாசிகள் இந்த கர்மகாண்டிகளுக்கு பிடிக்காதுன்னா ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. சன்னியாசத்தை ஒத்துக்கலையே பூர்வ மீமாசை சொன்னா அன்னைக்கு கடைசி வரைக்கும் கிரகஸ்தராதான் இருக்கணும், கர்ம செஞ்சுட்டே இருக்கணும், ஞானம் சன்னியாசம் கிடையாது, சன்னியாசம் எடுத்துக்கிட்ட பாப்பவனே பேசுற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு வர்ணாசிரமம் பகவத்கீதையில ஏன் சொன்னாரு? எல்லா இடத்துல வேதத்துல இருக்குல்ல, புரிஞ்சுக்கல, அங்கே ஸ்டக்கப் ஆயிட்டாங்க. அவங்கள திருத்தணும். அப்போ உபய பாரதி மண்டன மிஸ்ரன் இப்படி சாதுக்கள் வராங்க, எதிகள். அன்னைக்கு அவங்க வீட்டுல ஸ்ராத்தம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இவனை பார்த்து வர வச்சு ஆஹ்வானம் பண்ணி உள்ளுக்கு வர வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். சன்னியாசிகளால் எதுக்கு வருவாங்க? பிக்ஷைக்கு வந்ததுன்னா பிக்ஷை ரெடி, சாப்பிடலாம். இன்னைக்கு நீங்க விஷ்ணு போல் இங்க அதிதியா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி முறைப்படி அவங்களுக்கு சேவை பண்ணி வர வச்சுட்ட. சங்கரர் சொன்னாரு, நானும் அந்த பிக்ஷைக்கு வரல, எனக்கு வாத பிக்ஷை வேணும், வாதனம் பண்ணணும், உங்களுக்கு கூட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணலாமே. முதல்ல போஜனம் பிக்ஷை அப்படின்னு சொல்லி பிக்ஷை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கு அப்புறம் வாதனை எப்படி எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு, ஓகே இன்னைக்கு சாயங்காலமோ மத்தியானம் இல்லை நாளையில இருந்தோ நீங்க எல்லாம் இங்க இருக்கலாம், இடம் இருக்கு தங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சபை கூட்டுடுவோம். சபையில வாதனை அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி சபை அங்க மண்டன மிஷனுடைய நிறைய அவர் கூட இருந்து படிச்ச அந்த பூர்வ மீமாம்ச சாஸ்திரத்துல எல்லாரும் நிஷ்ணாத்தர்கள். சங்கரர் கூட இருக்கிற 4-5 பேர் சன்னியாசிகள், இவங்க எல்லாம் வேதாந்தத்துல ரொம்ப திட்ட. அப்போ மண்டன மிஷன் சொல்றாரு, நீங்க வேதாந்தத்திலோ பரம ஒரு உன்னத ஸ்திதியில இருக்கீங்க, நானும் கர்ம காண்ட விஷயத்துல பூர்வ மீமாம்சத்துல அப்படி இருக்கேன். இப்போ நம்ம 2 பேரு செய்யற வாதனத்தினை ஜட்ஜ் பண்றதுக்காக எனக்கு கிட்ட இருக்கிற இந்த சிஷ்யர்கள் இவங்க எல்லாருக்கும் வேதாந்தம் தெரியாது. ஆனா ஜெய்மினி சூத்திரங்களும் அதை சேர்ந்த பாஷ்யமும் இதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்றது? உங்களுக்கு இஷ்டமா இருந்துச்சுன்னா எங்க மனைவியான உபய பாரதி, இப்ப புரியுது அவங்க பேரு உபய, அவளுக்கு வேதாந்தமும் தெரியும், வேத பூர்வமும் தெரியும், சமஸ்த சாஸ்திர ஞானம் இருக்கிற ஒரு பெண்மணி. ஆனா பர்த்த கர்மகாண்டிய பூர்வமீமாம்சமே பிடிச்சிட்டு இருந்தா கூட பர்த்தக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே இருந்தா ஞானத்தில் உள்ள வச்சுக்கிட்டான். சங்கரி ரொம்ப சந்தோஷம். உபயன்னா 2 பக்கம், பாரதி என்ன இந்த ஞானமும் தெரியும், அந்த ஞானமும் தெரியும். அதனால அவங்கள ஒரு ஜட்ஜியா நடுவில் மத்தியவர்த்தியா வச்சுட்ட நல்ல தீர்ப்பு கொடுப்பேன், என்ன 2 தெரியும் அப்படின்னு சங்கரர் ஓகேன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சபை வாதனை ஆரம்பிக்கும் போது 2 பேருக்கு கிணத்துல ஒரு மாலை போட்டிருக்கான். உபய வார்த்தையை போட சொல்லி அவங்க சிஷிலாரு போட்டாங்க. இவருக்கு தீர்ப்பு இந்த கிணத்துல போட்ட மாலையே சொல்லும். அந்த ராமாயணத்துல வாலி வதம் சமயத்துல போட்ட போது அப்படின்னு ஒண்ணு சொன்னா. பட் எனிஹோ அவள் பக்கத்துல அங்க உட்கார்ந்து இருக்க, சங்கரர் பக்கத்துல பத்மபாதர் இவங்க எல்லாம் இருக்காங்க. நிதானமா டிஸ்கஷன் நடக்கிறது. சங்கரர் ரொம்ப மெதுவா நிறைய மண்டன் மிஷன் கர்ம காண்ட கர்ம சமுச்சயந்தா நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, நடுல ராமகீதத்துல கேட்டுறோம். அப்படி எல்லாம் பேசி அதனால மனுஷன் ஆஜன்மாந்தரம் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் கர்மன்னு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைதிக கர்மங்கள்
நித்திய நைமித்திக கர்மங்கள் இருந்துட்டே இருக்கணும். அப்போதான் அது மோட்சத்துக்கு உதவி செய்யும். இதெல்லாம் அவர் ஆர்கியூ பண்றார். அவருடைய ஜெய்மணி சூத்திரங்கள் எல்லாம் எடுத்து சங்கரர் மெதுவா மெதுவா அவர் அவ்வளவு பேசிட்டா சங்கரர் இவ்வளவுதான் கொஞ்சம் சொல்லி பதில் பேசுவார். ஏன்னா இவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். அவசர அவசரமா நிறைய பதில் அங்க கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். இப்படி நிறைய அவர் ரொம்ப மேலுக்கு 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 வாதனை பண்றார் மண்டன மிஸ்ரர். சாயங்காலம் கொஞ்சம் ஆனா அதுக்கப்புறம் கிடையாது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரமோ மேல 10 நாள்ல வாதனை நடந்துச்சு. அப்பப்போ பத்மபாதர் வந்து பக்கத்துல உட்கார்ந்து, ஆச்சாரிய நான் பேசிட்டோமா உங்களுக்கு சார்பில்லைன்னு சொன்னா சங்கரன் சொல்லுவாரு, அந்த மண்டமிஷன் அவனுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மறை இருக்கு, ஒரு அஜ்ஞான தெரை, அது நீக்கிட்டா அவன் பெரிய ஞானி ஆயிடுவா. ஏன்னா அந்த அளவுக்கு சித்தம் சுத்தி ஆயிடுக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்னமோ அவ்வளவு கர்மகாண்ட பண்ணி, அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு நாள் கோயிலுக்கு போயிட்டேன், இவ்வளவு நாள் ஐயப்புக்கு போயிட்டேன், இவ்வளவு நாள் பண்ண என்ன ஆயிடுச்சு? இப்போ சித்தம் எங்க இருக்கு? சுத்தமா இருக்கு, நிச்சலமா இருக்கு, சாந்தமா இருக்கு. சாஸ்திரம் சொன்ன வேதம் உபனிஷத்துன்னு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியோடு இருக்கா இல்லையா? கவனிக்கணும். நீ ஒழுங்கா கர்ம காண்ட பக்தி எல்லாம் பண்ணிருந்தா மைண்ட் பியூர், யாரு மேல துவேஷம் கிடையாது, ராகம் கிடையாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்புறம் மனசுக்கு நிம்மதி இருக்கு, அப்புறம் எனக்கு சாந்தி இருக்கு. அப்படிப்பட்ட சாந்தமான நிம்மதியான சித்தம் இப்போ சிந்தனలో ஈடுபடணும். சித்தம் சிந்தன விசாரணை, ஆத்ம விசாரணத்தில் ஈடுபடணும். அதுக்கு தயாராயிரு. அதனால அவனுக்கு கொஞ்சம் டைம், அதனால நானே பண்றேன். ஏன்னா சங்கரர் ரொம்ப ஸ்லோவா பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு பத்மபாதருக்கு தோணுறது. ஆச்சாரியர் அவசரப்படல, டைம் கொடுக்கணும். அப்புறம் ஒரு நாலு பேச 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 கடைசியில மண்டன மிஸ்ரனுக்கு இனிமே வாதனை பண்றதுக்கு எல்லாத்திலையும் ஒத்துக்க வேண்டியதாயிடுது. சரியா? இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பார்க்கல. ராமகீதையில ஏதோ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு இருக்கோம். முண்டகோபனிஷத்தை பேசும்போது ஒரு விதமா பேசிட்டோம். பிரம்மசூத்திரங்கள் அங்க போகும்போது தான் இந்த டிஸ்கஷன் అనేది, அனாலிசிஸ் అనేది அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் இதுக்கு. அதனால அந்த அளவுக்கு வாதனை டிஸ்கஷன் பண்றதுக்கு நல்ல மேதஸ், ஆரோக்கியமும் புத்தி எல்லாம் சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்குற சமயத்திலேயே பண்ண தவிர அதுக்கப்புறம் ரொம்ப பண்ண சிரமமாயிருக்கு. சரியா? நானே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சங்கோச்சிச்சு பேசிட்டு இருக்கேன். சாயங்கால சமயத்துல ராமகீதை பேசினவன நாளையில இருந்து இன்னும் டாபிக் ரொம்ப ஆழமா டீப்பா இருக்கும். பட் வாட் டு டூ? பேசுவோம். எவ்வளவு சுலபமா எவ்வளவு பேசிட்டா புரியுமோ அந்த அளவுக்கு நானும் முயற்சி பண்றேன். பண்ணிதான் ஆகணும். ஒரு நாள் இந்த ஜென்மல இப்ப புரியலன்னாலும் அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு ஜென்மல நீ ஞானத்தை வந்துதான் ஆகணும். சுங்க சாவடி தப்பாது. இது புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்ப எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இப்ப எவ்வளவு முடியுறது அப்படி இப்பவே பண்ணலாம் இல்லை. ஆனே ஒரு மன ஆண்மை வரணும். இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், நல்லது. சரி, அப்புறம் பல நாட்கள் ஆயிடுச்சு. கடைசிய மண்டல மிஸ்ரன் வந்து சங்கரம் லோகசங்கரம் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம், எவ்வளவு வயசுல பெரிய மண்டல மிஸ்ரன், செம்போ குரு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி, நீங்க எனக்கு அஜ்ஞானத்தில் நீக்கிட்டீங்க. நான் இந்த கர்ம விஷயமே பிடிச்சிக்கிட்டு இப்படி இதுலயே இருந்து இதுதான் அல்டிமேட் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல வழிகாட்டுட்டீங்க, இந்த கண்ணு திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நமஸ்கரிச்சு நமஸ்காரம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வழிகாட்டுங்க. அப்புறம் என்னன்னா சந்நியாசம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆரியங்க நின்றுட்டு இருக்க உபயமாறு
அப்படி உடனே அவசரப்பட்டு சங்கரர் கொடுக்கல. அப்புறம் அந்த அம்மா கிட்ட அந்த பக்கம் பார்த்தாரு சங்கரர். அந்த அம்மா வந்து, நீங்க எனக்கு கூட வாதனை பண்ணணும். பத்மபாதர் வந்து இதென்ன, எதுக்கு ஸ்திரீ கூட வேதா விஷயம், இந்த வாதன ஸ்திரீகளும் யாரும் ஈடுபடுறது இல்லை. சங்கரர் சொல்றாரு. அந்த அம்மா முன்னாடி இல்ல, அப்புறம் மேபி நாளையில இருந்தே. ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம், மகாபாகியவன்னாரு சங்கரர். பத்மபாதருக்கு பதில் சொல்றாரு, அவளுடைய கிருபனாலதான், அருள்னாலதான் நம்ம இங்க வந்தோம். அவள் அப்படி இருந்து நம்ம மூலமா அந்த மண்டன் மிஸ்ரனுக்கு இந்த ஞானோதயம் ஆகிறதுக்காக சாட்சாத் சரஸ்வதி தேவி உபயவாரதி. அதனால நீ வேற நினைச்சுக்காத, அந்த வாக் தேவதையை, வாகதீஸ்வரி சாரதே வரதாயினி சதுர்வேத ரூபிணி வாமயி அமிர்தேஸ்வரி. சங்கரர் சர்வஜனால தெரிஞ்சுக்கிட்டாரு, அதை ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள் வாதனை. சங்கரருக்கு மண்டன மிஸ்ரனுக்கு வாதனை செய்யும் போது முக்கியமா ஒரு பக்கம் கர்ம மீமாம்சன விசாரணை, இன்னொரு பக்கம் வந்து வேதாந்த மீமாம்ச, ரெண்டு. ஆனா உபய பாரதிக்கு ஆச்சாரியர் சங்கரருக்கு வாதனை நடக்கும் போதும் கர்ம, உபாசனா, ஞானம், பல வகையான சாதனங்கள், எப்படி வாசனாட்சயம் மனுஷனுக்கு ஏற்படும், படிய வாசனைகள், அப்புறம் ஏஷனாத்திரயம் எப்படி போகும். ஏஷனாத்திரயம்னா புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, 3 சொல்லுவேன், அடிக்கடிக்கு பேசியிருக்கேன் நான். குழந்தைகளை பத்தி இன்னும் அவங்கன்னு, பணம், இது, அப்புறம் லோகம், பேரு, புகழ், 3த்துல ஏதோ ஒன்று மனுஷன் மாட்டுக்குவான். ஞானத்துக்கு 3 தடம். அதனால அதெல்லாம் போகணும். ஆத்மத்துவ பிராந்தி போகணும். இந்த சரீரம் நானா நினைக்கிறது ஆத்மத்துவம்னா இதுதான் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இதுக்காகப்படாத பாடுபட்டு, அப்புறம் இது சத்தியம் நினைச்சதுனால குணத்துவ அபநயன பிராந்தி. ஆத்மத்துவ பிராந்தின்னு டெல்யூஷன், குணத்துவ அபநயனன்னு இதுக்கு வந்து இதோட குணத்தினை மாற்றணும். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இது நாத்தம் அடிக்கிறது, காலையில குடிச்சிட்டு வெயில் காலம் வேற, அந்த நாத்தம் அடிக்கிற குணம் போகணும்னு சொல்லி இதுக்கு வந்து ஸ்ப்ரே அடிப்பேன், எத்தனை வாட்டி அடிப்பேன். அப்புறம் அந்த கொட்டுற வயிறுக்கிறது, அதையும் இந்த ஸ்ப்ரே ரெண்டும் கழிச்சு வேற மாதிரி இன்னொரு ஸ்மெல்லு கொடுக்கும். நினைச்சுக்கிறான் அதான் குணத்துவ அபநயனவன்னா நீக்கினவனே. முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு ஏதோ சுத்தம் வச்சுக்கிறோம், பல்லு தேய்ச்சிக்கிறோம், எல்லாம் குடிக்கிறோம். என்ன சுத்தம் பண்ணி அசுத்தம். சரீரம் வந்தாவே அசுத்தம். அப்படின்னு அதை நெக்லெக்ட் பண்ணல. அதனால அது சத்தியவனை எடுத்துக்காதன. அப்புறம் தோஷாபநயன பிராந்தி, குணம் அப்புறம் தோஷம், புண்ணியம் பாபம் இருக்கு, அதை நீக்கிக்கணும். எதுக்கு கர்மத்துக்குள்ள போற புண்ணிய பாபம்? ஆத்மான உனக்கு புண்ணிய பாபம் எங்க இருக்கு? ஆத்மாவுக்கு சரீரம் எங்க இருக்கு? ஆத்மாவுக்கு மனசு எங்க இருக்கு? மனோ புத்தி அகங்கார சித்தாதினாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிவ்ஹே நச்ச ஜாட நேத்ரே நச்ச வியோம பூமிர் நதேஜோ சங்கரர் எழுதுனதா படிச்சோம் ஒரு காலத்துல. இப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் இருக்கு. அது மண்டன மிஸ்ரனும் உணர்ந்தாரு. உபய பாரதி கூட இவ்வளவு விஷயங்கள், முதலான விஷயங்கள் எல்லாம் கடைசியில இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த அம்மா வேற என்னமோ குடும்ப இல்லறத்துல இருக்கிற குடும்பஸ்தனுக்கு இருக்கிற ஏதோ ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் கேட்டானாமா.
அப்படின்னு இந்த கதை சங்கரர் வேற கதை எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, இந்த அம்மா இப்படி கேட்டதுனால சங்கரர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி இவர் சன்னியாசி ஒரு குடும்பஸ்தன கிரகஸ்தன அது ஏதாவது விஷயங்களை கேட்டா காமசாஸ்திரம் எதுக்கு வளர்ச்சி சொல்லணும் இவருக்கு, அதனால டைம் கேட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டு சிஷ்யர்கிட்ட சொல்லி உடம்புல அங்க படுக்க வச்சு கூடு விட்டு கூடு பாண்டி போனாரு. இது சொன்ன என்ன சார் இருக்குமா நிஜமா? இந்த கதை இருக்க சங்கர விஜயத்திலேயே. ஆனா சில மகாத்மனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இது யாரோ இப்படி எழுதி சங்கரனுடைய தலைமையில கட்டின கதை தான் இது. அது சங்கர விஜயத்துல இருந்தா கூட சர்வஜனான ஒரு ஞானிக்கு காமசாஸ்திரம் வந்து போய் அங்கெங்கோ இருந்து படிச்சுக்கிட்டு தான் வரணும் என்ன. பட் கதையில இருக்கு அப்படி. அதனால நான் விஸ்தரிச்சு சொல்லல. ஒரு ராஜாவுடைய சரீரம் உள்ள பூந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தாரு கொஞ்ச நாள். அங்கதான் ஏதோ சுருங்காரத்தை பத்தி கூட ஏதோ எழுதியிருக்காரு. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆனா அந்த கதை தான் நிறைய இது இந்த வார்த்தை தான் கூடு ஊட்டி கூடு பாயிருந்தேன்னு. அது எப்படி சார் சங்கரர் அப்படி பண்ணாராமே? அப்போ நானும் பண்ணிட்டேன். அப்ப நீ இப்ப அதான் பண்ணிட்டு இருக்க. போன ஜென்மத்துல வேற சரீரத்துல இருக்குல்ல. ஆனா இவனுக்கு என்னன்னா இப்போ பண்ணுவாங்க யோகிகள். நீ பண்ணு, யோகம் பண்ணு, நல்லா பண்ண தெரியாது எப்போ வருமோ அவனுக்கு. அநேக ஜென்மங்கள் பண்ணு யோகம் யோகம் சொல்லி கடைசியில் என்ன நான் சொல்றேன், போன ஜென்மத்துல இன்னொரு சரீரத்துல இருக்குல்ல, உனக்கு தெரியல அவ்வளவுதான். அதனாலதான் இந்த சரீரத்துக்குள்ள பாஞ்சு வந்தா இப்போ. அப்ப யாருக்கு தெரியாது? எல்லா ஜீவனுக்கு தெரியும். அக்ஞானி ஜீவனுக்கு எல்லாருக்கும் கூடு விட்டு கூடு பாரு தெரியும். எதுக்கு அதை பத்தி தலை உடைச்சுக்கிறேன். சரி, இனியும் அந்த கதை ஒண்ணு இருக்கு அங்க. அப்படி இருந்தாரு. அப்புறம் அந்த அம்மாக்கு ராணிக்கு வந்து இவர் எந்த ராஜான்னா ஏதோ கேஸ் எல்லாம் வரும் இல்லையா, விசாரணை வரும், தண்டனை பண்ணணும், எல்லாம் பண்ணுவோம். இவர் ரொம்பவே சாஃப்டா கம்பேஷனோட தயோடு இருக்காரு. இவர் நம்ம ராஜா மாதிரி இல்லை. நம்ம அம்மா கூட சந்தேகம் வந்தது. அப்படி ஒரு கதை. சரியா? எனக்கு அது விட்டுடுங்க. அப்படி அதையும் செஞ்சு அந்த அம்மாவுக்கு அதையும் பதில் சொல்லி பதில் கொடுத்தாரு எல்லாம். அதுக்கப்புறம் உபய பாரதி அம்மா கூட கை தூக்கி நமஸ்காரம் பண்ணி ஜெகத்குரு சர்வஜ்ஞன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்க. யாரோ சாட்சாத் சரஸ்வதி தேவி அந்த அம்மா சர்வஜ்ஞன் அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணி அப்புறம் தன்னுடைய தோல்வி விட இதுதான் ஞானம், இதுதான் அல்டிமேட், இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல ஒரு ஸ்திரீ கிட்ட உங்க பர்த்தைக்கு சந்நியாசம் கொடுக்கட்டுமா அவர் கேட்கிறாருன்னு கேட்கறது நல்லா இருக்காது. ஆனா ஆச்சாரியர் வந்து ஒரு விதமா சொல்றாரு, என் என் விஸ்வரூபனுக்கு மண்டல மிஸ்ரனுக்கு ஒரு சந்நியாசம் கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உபயவார்த்தை சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசுலயே எங்க வீட்டுக்கு ஒரு யோகி வந்தாரு, அவர் அப்பவே சொல்லிட்டாரு என்னோட பர்த்த சந்நியாசம் ஆயிடுவான்னு. எனக்கு இதுல ஒரு ஆக்ஷேபணம் கிடையாது. என்ன அதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? ஞானம் அவர் இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப அந்த ஞான நிஷ்டன் ஆகணும்னா சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அவரே இனிமே எனக்கு இந்த சம்சாரம் இந்த விஷயங்கள் வேண்டும், உங்க கூட இருப்பேன்னு சங்கரர் அப்போ அந்த மண்டல மிஸ்ரனுக்கு சந்நியாச தீட்சை கொடுத்து சுரேஸ்வராச்சாரியன்னு பேர் கொடுத்தார். சங்கரருடைய 4 முக்கியமான சிஷ்யர்களிலும் 2வது சிஷ்யன் வந்துட்டார். ஒருத்தர் பத்மபாதர் வந்துட்டார். ஏன் முக்கியமான மிச்சம் சித்சுக்கி அவங்க எல்லாம் இருக்கா. இந்த 4 மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணி 4 மட்டங்களுக்கு அதிபதிகளா நியமிச்சவங்களே நம்ம முக்கியமா எடுத்து சொல்றதுனால சங்கரருடைய 4 சிஷ்யர்கள் பத்மபாதர் சுரேஸ்வராச்சாரிய பத்மபாதாச்சாரியர்
ஏன் இவருக்கு இந்த பேரு கொடுத்தாருன்னா, இவர் இவ்வளவு வருஷங்கள் அந்த கர்ம காண்ட யஜ்ஞ யாக நிஷ்டா நித்திய நைமித்திய கர்மங்கள் பண்ணி 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 இவருக்கும் அந்த குமார பட்டருக்கு போல் எல்லா தேவதைகளும் அடக்கம். அதனால சுரேஸ்வரா, சுரர் தேவதைகள் எல்லாருக்கும் நீ அதிபதி. ஏன் இப்போ நீ ஞானம் அடைஞ்ச. பிரதாரண்யக்க யாரு கேட்கறீங்களோ எனக்கு தெரியாது. ஓகே, அங்க என்ன ஆயிடுச்சு? தேவதைகள் எல்லாரும் கூட இப்படி ஞானிக்கு வணங்குவாராங்க. ஆனா கர்ம அஜ்ஞானத்துல இருந்து நான் தேவதைகளுக்கு எல்லாம் நான் தாசனானே அவன் ஒன்னும் தெரியாதவன், அவித்யா சூத்திரம்னு அங்க விசாரணை உபனிஷத் சொல்லு. தேவர்கள் எல்லாரும் வேறே, அவங்க எல்லாரும் சுவாமி நான் தாசனானி சொல்லிட்டே காலம் தள்ளிட்டே போறவர் ஒன்னும் தெரியாத ஒரு மூடன். தேவானாம் பசுகு, இவனு தேவர்களுக்கு எல்லாருக்கும் பசு. இவன் பசு என்ன, நம்ம சேவை பண்ணிக்கிறதுக்கு அதுன்னு வண்டி கட்டுவோம், அங்க கொண்டு போறோம், நிலத்துல உபயோகப்படுத்துறோம், பால் கட்டுறோம், சேவை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது பார்ப்போம். இந்த கர்ம காண்டத்தில் ஈடுபட்ட அக்ஞானி ஜீவனு கூட தேவர்களுக்கு ஒரு பசு போல் சேவகன் போலன்னு உபனிஷத்து சொல்றதே. சரி, அந்த அம்மா சொல்ல சுரேஸ்வராச்சாரியர் பேர் வந்துச்சு. இந்த சுரேஸ்வராச்சாரியர் தான் அப்புறம் வந்துடுமோ சொல்றேன். சுங்கேரி சாரதா பீட்டத்துக்கு சங்கரர் நியமிச்ச முதல் அந்த அதிஷ்டானத்துக்கு அந்த ஆச்சாரியர் மகாசன்னிதானம் சுரேஸ்வராச்சாரியர் முதல் சுங்கேரி மட்டத்தை. அப்புறம் சுரேஸ்வராச்சாரியர் நிறைய சங்கரருடைய பாஷ்யங்களுக்கு எல்லாத்தையும் வார்த்திகம் எழுதினாரு. அப்புறம் தனியா கூட சில கிருதிகள் எழுதினாரு, நைஷ்கர்மிய சித்தி, இப்படி எல்லாம் பெரிய வித்வாம்சன். அப்புறம் வேதாந்தத்துல இருந்தாரு. அந்த சமயத்துல சுரேஷாச்சார் தீட்சை எடுத்துட்டு அவனுக்கு திரும்பி ஞான போதம் படிப்படியா சொல்றதுக்காக தான் தத்துவபோதத்தினை சங்கரர் எழுதினார். அப்போ தத்துவபோதம் இங்க நம்ம முதல் படிக்கிற, இங்க தனியா எடுக்கல, நானு சின்ன புஸ்தகம் சொல்றேன். ஆரம்பம் ருடிமெண்டரி எல்கேஜி போகும்போது எப்படி வேதாந்தத்துக்கு சின்ன முதல் ஆரம்ப புஸ்தகம். அதுக்கப்புறம் ஆச்சாரியருக்கு சுரேஸ்வரருக்கு இங்க நடுவில் இவர் கூடவே அவரு கிளம்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த உபய பாரதி அவங்களுடைய இது என்ன விஷயம், அப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டான் உபய பாரதி. அவர் சன்னியாசம் எடுங்க, நீங்க எனக்கு தெரியும் நீங்க சாதாரண ஸ்திரீ இல்ல, சரஸ்வதி அம்பாளுடைய அம்சம். நீங்க கூட எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு அந்த ஞான மார்க்கத்துல அப்படியே எல்லாரும் முன்னு கொண்டு போறத நீங்களும் எங்க கூட வரலாம். அது கரெக்டா? சன்னியாசிகள் கூட ஒரு ஸ்திரீ தனியா வேற இருந்து எங்காவது, அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு சன்னியாசம் கொடுக்கறதுன்னு விஷயம் இல்லை. இப்போ நிறைய சுவாமினிகள் எல்லாம் இருக்காங்க. இருந்தா குருவுக்கு சேவை பண்ணிட்டு அப்படி இருக்கணும், இல்ல அப்பா கிட்ட இருந்துக்கணும், இல்ல பர்த்த கிட்ட இருக்கணும், தவிர தனியா இருக்கிறது கிடையாது. சரி, ஆனா இது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனா இருக்கு. அந்த விஷயம் சங்கரர் இப்படி சொல்றாருன்னு இது புரிஞ்சுக்கிட்டு உபய வார்த்தை சொல்றான். ஆனா நான் உங்களுக்கு கூட இருப்பேன், ஆனா யாருக்கு என்ன பார்க்க முடியாது. இப்ப புரிஞ்சுக்கணும் அந்த அம்மாவுடைய சக்தி என்ன. ஜனங்களை நடுவில் நான் யாருக்கு இருக்கிற போது தெரிய மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க எப்போ அவசரமாகிறதோ அந்தந்த இடத்தில் நீங்க என்ன ஆவாகனம் பண்ணி என்ன பிரதிஷ்ட செய்யணும்னு ஏற்பாடு செஞ்சா நான் அங்கே சாஸ்வதமா இருப்பேன். அதனாலதான் சங்கரர் வச்ச 4 மட்டங்கள்ல உள்ள ஆராதனா தெய்வம், அந்த பீட்டத்துக்கு பேரு சாரதா பீட்டம். 4 சாரதா பீட்டங்கள். ஏன் சாரதா ஞானம் சரஸ்வதி, இங்க ஞானம். அப்போ அங்க அதிஷ்டான தேவி
ஆராதனை அங்க கோவில் இருக்கும். இப்ப கூட மகாசன்னிதானம் வரும், சாரதாம்பாளுக்கு பூஜை பண்ணுவாங்க. அது வச்சுதான் நம்ம ஊர்ல ரேஸ் கோர்ஸ் சாரதாம்பாளுக்கு கோவில் பார்த்தீங்களா. ஏன்னா ஞான தேவதா அவள், சும்மா ஏதோ நார்மலா வழிபடுற பாதை இல்லை. அப்ப இவரும் பக்தி வழிபாட்டு பக்தி எங்க இல்ல, வழிபாடு பக்தி இதோடதான் ஞானத்துக்கு வரணும். சங்கரர் அப்படித்தானே, எத்தனை ஸ்தோத்திரங்கள் எழுதுறாரு, எத்தனை பாடுறாரு, எத்தனை சொல்றாரு. அதனால 4 பீட்டங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் பேரும் சாரதா பீட்டம். அதுக்கப்புறம் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம், அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத சாரதா பீட்டம், அப்படின்னு 4 பக்கம் 4 மட்டங்கள் வச்சார். அதுக்கு 4 முக்கிய சிஷ்யர்கள் அதிபதிகளை நியமிச்சுடுவார் அவரே. அது லேட்டர் அப்புறம் வரும். சரி, இப்போ சுரேஸ்வராச்சாரியருக்கு தீட்சை கொடுத்தாச்சு. அது மண்டன மிஷனருக்கு உபயவார்த்தை கூட கண்ணுக்கு தெரியாம அவங்களை கூட அந்தர்வாகினியா, சரஸ்வதி இப்போ அந்தர்வாகினி. அங்கேயும் அப்படி சரஸ்வதின்னு பார்க்க முடியாது, நதி அது அடிக்கடிக்குள்ள எங்கோ போகுமா. சரி, அதுக்கப்புறம் அங்கிருந்து தட்சிண தேசத்துக்கு திரும்பி கிளம்பி வராரு. தட்சிண தேசத்துக்கு நர்மதா நதி தீரத்துல அப்படி வந்து மகாராஷ்டிரா விதர்பா அந்த ராஜாவுக்கு பேரு, அங்க கிளம்பி வந்த இப்ப யாரும் வாதனுக்கு வரது சங்கரர்கிட்ட பயப்படுறாங்க. என்ன மண்டன மிஸ்ரனே சங்கரனுக்கு சிஷ்யனாயிட்டார் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு எல்லாரும். அப்புறம் இவர்கிட்ட போய் என்ன வாதனை, கர்மகாண்டத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறவரே வேதாந்த ஞானத்தை ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு அவர் சிஷ்யன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படி வந்து, ஆனா நடுவில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற உபதேசம், இவனுக்கு கர்மதான்னா அவனுக்கு கர்ம செய், இவனுக்கு உபாசனா நீ இந்த உபாசனை இரு அப்படின்னு சொல்லி தர்மத்தினே எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமா போதனை பண்றாரு. நல்ல முமுட்சுகளா இருக்கிற சாதகளா இருந்த வேதாந்த சிரவணம், வேத விஷயங்கள், உபனிஷத்து விஷயங்கள், அப்படி அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் எல்லாருக்கும் ஒரே வாட்டி எல்லாம் கொடுக்க கூடாது. சின்ன குழந்தைக்கு சின்ன மெடிசன் டோஸ் அப்படி. அதுக்கப்புறம் கிளம்பி அப்படி அந்த மகாராஷ்டிரால இருந்து அப்படி வரும்போது நாசிக் பஞ்சவட்டி, எங்க நம்ம ராமர் வந்து ஒரு காட்டு தண்டகாரண்யத்துல அங்க வந்தப்போ சங்கரருக்கு எல்லாருக்கும் கூட ராமாயணம் ஞாபகம் வருது, ஸ்மரணம் பண்றாரு. ராமாயணத்தில் ராமர் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்ட, ஆகதாஸ்ம யதோதிஷ்டம் யதேஷம் முனி பிரப்ரவீத். லக்ஷ்மணா வந்துட்டோம், நமக்கு அந்த அகஸ்தியர் காட்டி கொடுத்தாரு, அந்த கொஞ்சம் அப்படி இப்படி போங்கோ, அந்த கோதாவரி நதி தாண்டி அப்படி எல்லாம் போனா அங்க நல்ல இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு பஞ்சவட்டின்னு பேருன்னு வந்துட்டோம். அந்த இடத்துக்குன்னு லக்ஷ்மணன் கூப்பிட்டு ராமர் சொல்றாரு, அப்போ அயம் பஞ்சவட்டி தேச சௌமிய புஷ்பிதகா. சௌமியா லக்ஷ்மணா, யாரும் எவ்வளவு அழகா எப்படி புஷ்பங்களோட அப்படி பூத்தி இந்த அழகா இருக்கிற இந்த பஞ்சவட்டின்னு அதெல்லாம் ராமாயணத்துல ஆச்சாரியர் சங்கரர் ஞாபகப்படுத்துகிறார். பக்கத்திலே கோதாவரி, அதுக்கப்புறம் திரையம்பகேஸ்வரம், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரல முக்கியமான இடம் பண்டரிபுரம். பண்டரிபுரத்தை வந்தாரு. பண்டரிபுரத்துல பாண்டுரங்க அஷ்டகம் எழுதியிருக்காரு. பாண்டுரங்க அஷ்டகம். மகாயோக பீఠே தட்டே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தமானந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பாண்டுரங்கர்னு பிரம்மனா பாக்குறார். ஸ்ரீரங்கம் வந்த ஸ்ரீ ரங்கநாதனி ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே வேதாந்தத்தினெல்லாம் அது ஸ்தோத்திரத்துல வைப்பாரு. பரபிரம்மலிங்கம், பரபிரம்மனை காட்டுற இண்டிகேட்டர் தானே நீ பாண்டுரங்க. லிங்கம் இண்டிகேட்டர். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பாண்டுரங்க அஷ்டகம் எழுதிட்டு அங்க இருந்து அப்படி நடந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு ஜோதிர்லிங்கத்துல முக்கியமான ஸ்ரீசைலம், ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி பிரமராம்பிகா அம்பாள் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வராரு. வரும்போதும் அங்க கிருஷ்ணா நதி முக்கியம், அப்புறம் துங்கபத்ரா ரெண்டுமே சேரும் அங்க ஸ்ரீசைலத்துல. இந்த மல்லிகார்ஜுன ஸ்ரீசைலம்
மல்லிகார்ஜுன சுவாமி ஏன் பேரு வந்துச்சுன்னு சொன்னா, அர்ஜுனன், நம்ம அர்ஜுனன், பாரத அர்ஜுனன் அங்க பகவான் சிவன் ஆராதனை பண்ணாரு. ஒரு வேடன் ரூபத்துல சிவன் தரிசனம் கொடுத்தாரு. அப்போ அங்க மல்லிகை பூ வச்சு அந்த பகவானை ஆராதிச்சனால, மல்லிகை பூனால அர்ஜுனால ஆராதனை செய்யப்பட்டதுனால அந்த இடத்துல சுவாமி சிவனுக்கு மல்லிகார்ஜுன சுவாமி. அர்ஜுனா అనేది పుష్పం కూడా இருக்குதாமா. அது ஒரு மெடிசன் ஆயுர்வேதத்துல. மல்லிகை புஷ்பம் அர்ஜுன புஷ்பம் ரெண்டுத்திനും வச்சு அர்ச்சனை செஞ்சா விரும்புற சுவாமியா இருக்கிறதுனால மல்லிகார்ஜுன சுவாமி. சரியா? இந்த பூக்கள்ல அப்படி இருக்கிறதுனால ஒரு கொடி ரூபத்துல சுவாமி அங்கே இருக்காரா என்ன? அவரு என்ன அம்பாள் ஒரு பிரமரம் ரூபத்துல வண்டு போல் இருந்து இந்த புஷ்பங்கள்ல இருக்கிற தேனெல்லாம் சாசிச்சு பிரமர அம்பிகா அம்பாள் பிரமர ரூபத்தில் இருக்கான்னு ஒரு புராண கதை. இந்த இடத்துல பௌத்தர்களை சேர்ந்த அந்த காலத்துல ஒரு நாகார்ஜுனானே ரொம்ப சிறந்த, புத்தனுக்கு அப்புறம் ஒரு சிறந்த தபஸ்வின்னு சொன்னா அந்த நாகார்ஜுனன் சொல்லணும். அதனாலதான் ஆந்திர பிரதேஷ்ல நாகார்ஜுன சாகர் ஒரு டேம் கட்டிட்டாங்க. ரெண்டாவது டேம், பெரிய டேம். அது முதல்ல டேம் என்னமோ மறந்துட்டோம், ஹிஸ்டரியில படிச்சுட்டோம். பத்தி இது இருக்கு. சரி, அங்கே ஆச்சாரியர் அந்த இடம் ரொம்ப பிடிச்சதா ஒரு அலசமரத்துக்கு கீழே இங்கே நான் தங்குறேன். அங்க ஒரு அலசமரம் அவ்வளவு பெருசா இருக்கு. அதுலயே ஒரு சின்ன உட்கார்ந்து ஒரு குகை போல இருக்கு. அந்த இதுல முதல்ல மூலை பக்கத்துல ஏதோ கூட ஒரு சின்ன கொட்டம் போட்டு அங்க இருக்கிற நிறைய நாடு சமாதி நிலையில இருக்கார் சங்கரர். யாருன்னு வரவிடல, யாரு வாதனைக்கு தெரிஞ்சு போச்சு. சங்கரர் ஒரு ஊரு வர 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 அந்த மகாத்மா மைக்கு தேவையில்லை, டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. எப்படி ஞானம் கங்கை பிரவகிக்கிறது இல்லையா? அங்க இருந்து எல்லாமே இங்க இருந்து ஆல்ரெடி மன்னர் மிஷன் ஜெயம், சங்கர விஜயம், உபய வார்த்தை விஜயம். இப்போ இங்க இந்த பகுதி எல்லாமே கூடாம கர்நாடக பார்டர் அதெல்லாம் சேருவாங்க. அது அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த காலத்துல கூட இங்க கூட காஷ்மீர்ல சொன்னது போல இந்த காபாலிக்குகள், தாந்திரிகர்கள், சக்தி ஆராதிக்கிற இது ஒரு குரூப் இருக்காங்க. அந்த ஸ்ரீசைலம் அந்த பக்கம் எல்லாம் சிவனாவே சிவனுக்கு அந்த பக்கத்துல இப்படி கொஞ்சம் மாறி இந்த நாகாசு, இந்த தாந்திரிகள் இவெல்லாம் வருவான். அந்த சிவ சம்பிரதாயத்துல வந்த போது இல்ல சக்தி இருந்தாலும் அப்படி வருவாங்க. மொத்தத்துல அங்க கொஞ்சம் பிரபலமா அவங்க எல்லாரும் காப்பாளர்கள் இவங்க எல்லாரும் இருக்காங்க அங்க. அப்போ அவங்களுக்கு கூட வாதம் நடக்க போறது. அங்க உட்கார்ந்து ரொம்ப சாந்தமா சமாதியில இருக்கிற அந்த நிலையில வெளியே வரும்போது சிவானந்த லஹரி அணி 100 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு அற்புதமான பக்தி ரசத்தோட கூடியிருக்கிற ஒரு கிருத்தின் எழுதியிருக்காரு. நமக்கு தெரியும் சௌந்தர்ய லஹரி எல்லாம் அப்படின்னா தெரியும்னா எல்லாரும் படிக்க முடியாதது, கேள்விப்படுறோம் சௌந்தர்ய லஹரி. சௌந்தர்ய லஹரி தந்திர சாஸ்திரம், யந்திர மந்திர சாஸ்திரத்தோடு கூடி இருக்கிறது. அது எல்லாருக்கும் படிக்க முடியாது, படிச்சாலும் புரியாது. அது ரொம்ப ஒரு விதமான விதத்துல அதிக 100 ஸ்லோகங்கள். ஆனா அது படிச்ச ஏதோ நல்லதுன்னு சொல்லிட்டு சில பேர் சும்மா ரிகார்டை போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ஆழமான விஷயத்தோடு சாதாரண மக்களுக்கு அதை சொல்லி தரவே கூடாது, வேண்டுதல். அப்போ ஆனா சிவானந்த லஹரி ரொம்ப லைட்டா பக்தி ரசத்தோட கூடி இருக்கும். ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன். சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதி சிரஹ ஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமமசஸ்ருத் சத்வாசனாசோபிதம் போகீந்திராராபரணம் சமஸ்த சுமனः பூஜ்யம் குணவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி
மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலங்கிதம் சிவாலிங்கிதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். அழகா இப்படி இது ஒரு ஸ்லோகம். அந்த சிவானந்த லஹரியில் 100 ஸ்லோகங்கள் இருக்கும், எல்லாம் பக்தி கூட. இப்படி சங்கரர் அங்க அந்த குருத்தினி பண்ணதுக்கு அப்புறம் சங்கருடைய எரைவல் வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே பல பல மதங்கள் எல்லாரும் அங்கங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வாதனைக்கு வருவாங்க. நிறைய பேருக்கு புரிய வைப்பாரு, சொல்லுவாரு. நிறைய பேர் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறாங்க. அங்க அவங்க பாசுபத, வீராச்சார, வீரசைவ, சாக்த, காபாலிக, மாஹேஸ்வரன்னு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்களதான் வாதனுக்கு வருவாங்க. வந்த பத்மபாதர், சுரேஸ்வராச்சாரியர் விடுறது இல்லை. இவங்க என்னன்னா மதயம் பிடிச்ச யானைகள் போல். சங்கரர் ஒரு ரொம்ப சாஃப்ட் ஃப்ளவர் போல். அதனால இந்த யானைன்னு எதுக்கு அவங்களுக்கு ரெண்டும் விடணும், இவங்களே வாதனம் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் அதுல முக்கியமா காப்பாளிக்கர்களுக்கு பிடிக்கல. சங்கரர் இங்க வந்தது ரொம்ப டேஞ்சர். இவர் என்ன நரபலி எல்லாம் பண்ணும், மனுஷனுக்கு கொலை பண்ணுவா, இவர் பலி கொடுப்பான் பைரவன் பெயர் சொல்லி. இவங்களுக்கு பிடிக்கல. சங்கரர் இந்த வேதாந்தமும் பிரம்மம் ஆத்மா இதெல்லாம் சொல்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லி எப்படியாவது சங்கரர்னு எப்படி என்ன பண்ணணும், அவர் கூட வாதனை பண்ணி தோற்க முடியாது அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். அந்த காப்பாளிகர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் எப்படி என்ன பண்ணார், யார் மூலமா சங்கரர்னு உயிரை எடுத்திருந்தோம். மர்டர் அட்டெம்ப்ட் ஆன் பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரிய. பாத்தீங்களா, யாருக்கு கஷ்டம் வரல லோகத்துல? சன்னியாசி. ஆனா வியாசர் அங்க ஆசீர்வாதம் பண்ணாரு. அடுத்த 16 வருஷம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, தொட முடியாது, கிட்ட வர முடியாது. அந்த கதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். காப்பாளிகள் சங்கரனை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ண அது எப்படி விஃலமாயி போச்சு, ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்நாடக பிராந்தத்துக்கு போறது, கோகர்ணம், அழக விஷயங்கள் வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.